எனக்கருள வேண்டும். கருள வேண்டும். நிம்மதி எனது உண்மையை துறந்து சம்மதத்தோடு தினம் அணிந்து நீதான் எனக்கு அருள வேண்டும். மக்கள் கற்ற வேதவரங்கள் கற்ற வேண்டும் வரம் தர நீ அருள்வாயே. எனக்கருள வேண்டும். பாதாரமே பணிந்தே வைந்தமிழ் செல்வியே, பாதாரமே வைந்தமிழ் செல்வியே, பாதாரமே பணிந்தேன் வைந்தமிழ் செல்வியே, பரமேஸ்வரி தாயை நீதான் எனக்கருள வேண்டும். பாதாரமே பணிந்தேன் வைந்தமிழ் செல்வியே, பாதாரமே பணிந்தேன் வைந்தமிழ் செல்வியே, பரமேஸ்வரி தாயே நீதான் எனக்கு அருள வேண்டும். அம்மாதாரமே எனக்கு அம்மா தாயே நமது கிராமத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நமது மண்ணின் மைந்தர் இசைவேந்தன் வே பஞ்சவர்ணம் அவர்கள் பகதூர் பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அத்தான் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு எஸ் கருப்பையா முன்னாள் ராணுவம் ரூபாய் 500 அன்பளிப்பு. இவரங்க மேடையிலே பகதூர் வெள்ளையே தேவனாக நடிக்கும் எனக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சுந்தரராஜ் மாமா அவர்கள் குடும்பத்தில் இருந்து மிலிட்டரியில் வேலை பார்த்து இப்பொழுது நமது ஊருக்கு வந்திருக்கின்றார். அவர் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். அவரது குடும்பத்திற்கும் நாகநாத சேதுபதி அவர்கள் குடும்பத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாபெரும் சபையோரே என் வணக்கம். மறுவில்லா கலைகளை இச்சமை மறுவில்லா கலைகளை கட்டுதல் இச்சமை மறுவில்லா கலைகளை கற்று உணர்ந்திட்ட மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். அழகு பாதோ பணிந்தேனே பெரியோர்களே, உங்கள் பாதாரவிந்த மலை உங்கள் பாதம் பணிந்தேனே சபையோர்களே, பெரியோர்களே, அழகு தாய்மார்களே, இச்சபை வாதம் பணிந்தேன் அழகு பாதம் பணிந்தேன் நான். சபையோர்களே, பெரியோர்களே, பாதமலரடி போற்றி செய்வி. கூடியிருக்கின்ற பெரியோர்கள் பாதத்தை கும்பிட்டடி பணிந்தார் பகதூர் வெள்ள. இச்சபை தங்கி இருக்கின்ற இச்சபை தங்கி இருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, தாளடி போற்றினார் பகதூர் வெள்ள. நானும் கொண்டேன் கோட்டையில் கொண்டையங்கோட்டை பரம்பரையில் நான் கொண்டேன் கோட்டை பரம்பரையில் கொண்டையங்கோட்டை பரம்பரையில் கோடையிடி போன்றவன் பகதூர் வெள்ள. கோட்டையில் பிறந்தவன் நான், கொண்டையன் கோட்டையில் பிறந்தவன் நான். கொண்டையங்கோட்டையில் பிறந்தவன் நான், கொண்டையங்கோட்டையில் பிறந்தவன் நான். நான் உங்கள் கோட்டைக்கு வெண்டகம் பண்ணாத கொண்டையன் கோட்டையில் பிறந்தவன் நான். கொண்டையங்கோட்டையில் இருப்பவன் நான், கொண்டையங்கோட்டையில் பிறந்தவன் நான். பண்டைய காலத்தே
ராமநாதபுரம் கோட்டையிலே இந்த ராணவெறி முழங்கையிலே ராமநாதபுரம் கோட்டையிலே மதுவெள்ளை நெஞ்சம் படைத்தவனாம் அரவழிக்க பிறந்தவனாம் அந்நிய நாட்டு வெள்ளையனை அரவழிக்க பிறந்தவனா வெள்ளையனை வெளியேறு என்று வீரமுழக்கம் செய்து வரேன் வெள்ளையனை வெளியேறு என்று நான் வீரமுழக்கம் செய்து வரேன் 300 பேருக்கு படைத்தலைவர் ராமநாதபுரம் நாகப்பநாயகர் 400 பேருக்கு படைத்தலைவர் ஆத்தூர் அல்லா சாஹிப் அண்ணன் தம்பியும் படைத்தலைவர் அதாவது எனது சொந்த நாடு வல்லநாடு. வல்லநாட்டிலே புலிக்கித்து தேவனின் புத்திரனாய் பிறந்து சீரும் சிறப்புமாய் வளர்ந்து நான் வரும்பொழுது நான் சின்னஞ்சிறு வயதில் சிறிய குற்றத்தை செய்ததினால் எனது தந்தையார் என்னை தண்டிய கோபமாக நான் வீட்டை விட்டு வெளியேறி காட்டு வழியை நடந்து வந்து விட்டேன். எனக்கு பசி அகோரமாகி விட்டது. சுற்றுமுற்றும் பார்த்து அருகிலே கம்மன்கதிர் தோட்டம் தெரிந்தது. அந்த கம்மங்கதிர் தோட்டத்தில் இறங்கி கதிர்களை ஒடித்து தின்று விட்டேன். அப்படி நான் அந்த கம்மந்து கதிர்களை தின்றதால் எனக்கு தாகம் அதிகரித்து சுற்றுமுற்றும் பார்த்த அருகிலே ஆரக்குளம் கண்மாய் தண்ணீர் என்று அறியாது சகதி என்று அறியாது தண்ணீர் என்று நினைத்து அந்த சகதியிலே சிக்குண்டு கதறினேன். அப்பொழுது பாஞ்சை பகுதியாலும் காட்டபொம்மன் அவர் தம்பி ஊமத்துறையும் காடை வேட்டையாக அந்த மார்க்கமாக வந்தவர்கள் எனது அழுகை குரல் சத்தத்தை கேட்டு எனதருகே வந்து தனது கையில் இருந்த வளதாரி கம்பை கொடுத்து என்னை கரையேறும்படி தெரிவித்தார்கள். அந்த வளதாரி கம்பை பிடித்த நான் தாவி குதைத்து கரையேறினேன். அப்படி கரையேறிய எனது தீரச் செயலை பார்த்து பழைய பகதூர் வெள்ளைய தேவா என்று பழைய பகதூர் என்று எனக்கு சிறப்பு பெயர் சூட்டினார்கள். அங்கிருந்து வெறும் வெள்ளைய தேவனாக இருந்த நான் பகதூர் வெள்ளைய தேவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றேன். என்னை அவர்களுடன் அழைத்துக் கொண்டு போய் எனக்கு வேண்டிய சகல கலைகளையும் கற்பித்து இந்த பாண்டித்தேவர் மகள் பாண்டித்தேவர் தங்கையான அக்கால் தங்கை 6 பேரையும் எனக்கு மணமுடித்து வைத்து இந்த வல்ல நாட்டுக்கு அதிபதியாக வைத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் சாட்டன் துறையானவன் எனது தந்தையர்களை பேற்றி என்று அழைத்து ராமநாதபுரம் இளங்குண சிறையில் சிறையடைத்து விட்டான். இதனை அறிந்த நான் புறப்பட்டேன் ராமநாதபுரம். உடைத்தேன் சிறையை மீட்டினேன் தந்தையை. அப்படி நான் மீட்டி வரும்போது பாஸ்கர சேதுபதியின் மகளாகிய வெள்ளையம்மாள் என்னை பார்த்து கண்ணுற்றாள். ஆகா, நானும் நோக்க அவளும் நோக்க எங்கள் இருவரின் உள்ளத்தை புரிந்து எனது தந்தையர் எங்கள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி முடித்து வைத்து இந்த வல்ல நாட்டுக்கு அதிபதி ஆக்கி வைத்திருக்கிறார். இன்று நான் ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல வேண்டும். பேசிட்டு அப்புறம் அனுப்பிவிட்டு அப்புறம் நீங்க மங்களம் உண்டாகட்டும். மங்களமாக இருக்கின்ற கோடாங்கினாயக்கரே, இன்று நான் ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல வேண்டும். தங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாகவே தெரியும் தளபதியாரே. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். இன்று தாங்கள் வளர்ப்பு அந்த கட்டமகராச பிறந்த நாள். வருடம் ஒரு முறை சேவல் பொறுத்து செல்வன் செல்ல வழக்கம். ஆமாம், அதற்காகத்தான் அழைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதேதான். குற்றாலம் சாலை, குண்டுமுத்தி, நீராவி, செம்மணல், மண்பேடு, சிங்கார தோப்பில் என்று சேவல் கட்டு போர் நடக்கிறது அல்லவா? அந்த சேவல் போருக்கு நானும் செல்ல வேண்டும். கண்டிப்பாங்க. ஆகவே சேவல் எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கின்றியா? தயார் எடுத்து வச்சிருக்கோங்க. எங்கே சொல்லுங்கள், எப்படி தயார் பண்ணி வைத்திருக்கின்றீர்கள்? நல்ல விடுற பருவத்தில் இருக்குங்க. சண்டைக்கு விடுற பருவத்தில். சண்டைக்கு விடுற பருவத்தில். நாங்க விட்டு பார்த்தோமுங்க. வீரமுள்ள வெள்ளை சேவலும் அரண்மனை உள்ள கருப்பு சேவலும் விட்டு பார்த்தோமுங்க. சும்மா வெள்ளை சேவலாக செய்யமடைகிறது. செய்யமடையுமில்லா? ஆமாங்க. நல்லது. இந்த போதும் ஆமாம். ஆமாங்க. கோடாங்கி நாயக்கரே, ஒரு மகனே, நமது சேவலை
சண்டைக்கு அழைத்து கொண்டு போவோம். ஆமாங்க. அங்கு பல தேசத்து மன்னர்களும் ஆமாங்க. சேவல் எல்லாம் கொண்டு வருவார்கள். 71 பாளையப்பட்டி மன்னரும் கொண்டு வருவார்கள். ஆமாங்க. அப்பொழுது நம்ம சண்டை நமது சேவலோட அந்த சேவல்களும் சண்டை போடும். உண்மைங்க. ஒரு கால் எதிரினுடைய சேவல் நமது சேவலின் காலில் உடம்பிலேயோ கத்தி விட்டு ஏதாவது இரத்த காயம் ஏற்பட்டால் அதற்கு ஏதாவது மருந்து எதுவும் தயார் பண்ணி வைத்திருக்கின்றீரா? நமது சேவலுக்கு காயங்கள் ஏற்படுமாங்க தேவர் மகனே. எங்க முதல் பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள், யானைக்கும் அடிச்சருக்கும் என்பார்கள், வெள்ளம் ஒருவன் அணைத்திருக்க வேண்டும், ஆட்டுக்கு பால அவசியம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மூலிகைகளை பறித்து கொண்டு இருக்கோங்க. என்னென்ன மூலிகை? நம்ம மருந்து பறிப்பதற்காக பல ஊர்கள் சென்றோமுங்க. எந்தெந்த ஊர்? அத்திப்பட்டி, அரசம்பட்டி, முத்துப்பட்டி, முள்ளுப்பட்டி, சேடப்பட்டி, சின்னாலப்பட்டி, கோடாய்பட்டி, சால்வார்பட்டி, பொஞ்சுவம்பட்டி, மாணிக்கம்பட்டி, மராவட்டி, மஞ்சம்பட்டி, காடுபட்டி, வெள்ளையம்பட்டி, கோவால்பட்டி, அச்சம்பட்டி, ஐனம்பட்டி, பூலாம்பட்டி, ராக்கம்பட்டி, ராவுத்தம்பட்டி, ராஜகால்பட்டி, ராமகோட்டப்பட்டி, பள்ளப்பட்டி, பாளையம்பட்டி, கொங்குவார்பட்டி, சிறுக்குவார்பட்டி, தேக்கம்பட்டி, சுருளிப்பட்டி, எரம்பட்டி, கோணப்பட்டி, வையாசிப்பட்டி, கொழுஞ்சிப்பட்டி, நடுப்பட்டி, மேட்டுப்பட்டி, மேட்டாசிப்பட்டி, கூழாண்டிப்பட்டி, குட்லாரம்பட்டி, ரத்தகட்டி, வாடிப்பட்டி, செம்மணிப்பட்டி, செம்பட்டி, யூனிவர்சிட்டி, செல்லம்பட்டி, காசம்பட்டி, ஆலம்பட்டி, மீனாட்சிப்பட்டி, வச்சிப்பட்டி, வடிவுப்பட்டி, ஒடுங்கம்பட்டி, புதுப்பட்டி, மாப்பட்டி, கல்லுப்பட்டி, பாரப்பட்டி, சுக்காம்பட்டி, விளாம்பட்டி, ஆச்சாரப்பட்டி, பூஜாரப்பட்டி, புத்தரப்பட்டி, காரியாப்பட்டி, கோவில்பட்டி, பருமப்பட்டி, லக்கம்பட்டி, லக்கம்பட்டி, தலக்கம்பட்டி, கனகம்பட்டி, கருத்துப்பட்டி, கரடிப்பட்டி, கீரிப்பட்டி, பொட்டிச்செட்டிப்பட்டி, ரெட்டியப்பட்டி, தம்மநாயக்கம்பட்டி, கல்லம்பட்டி, செல்வாய்க்கம்பட்டி, மணியக்கரம்பட்டி, கோணம்பட்டி, துணுக்கப்பட்டி, பிள்ளையாரப்பட்டி, மூப்பன்பட்டி, மூலக்கரப்பட்டி, குட்டுப்பட்டி, அழகம்பட்டி, அக்கியம்பட்டி, பிள்ளையாரப்பட்டி, சிங்கிரிப்பட்டி, கடைசியில வடக்கம்பட்டியில வெளியேறி. இவ்வளவு பட்டியும் கடந்து தாண்டி வர வேண்டும். ஆமாங்க. வடக்கம்பட்டியில வெளியேறி மகாலிங்க சுவாமி மலை உச்சியில கீழே உத்து பார்த்தோமுங்க. மொசு மொசுன்னு கிடந்ததுங்க அந்த மலை உச்சியில். ஆமா, பலவிதமான மூலிகைங்க. பலவிதமான மூலிகைகள். ஆமாங்க. 4 மணிக்கு 4 மணிக்கு நன்னேறி நாவாவை நீண்டு நெருங்கி நிலப்பண்ண தொட்டாஞ்சிருக்கு தொடவாடை, ஆன மணிக்கு பூனை மணிக்கு ஆன நெருங்கி பூனை நெருங்கி, ஆண்கொடை பெண்கொடை அச்சுப்படி சிப்பு முருங்கப்பு வேம்பு சிலம்பு மலராத முல்லைப்பூ சித்தகத்தி கொலைகத்தி அருவாமனை குட்டி பஞ்சமா பாதகத்தி. பஞ்சமா பாதகத்தி அது ஒரு மூலிகையா? பஞ்ச பாதங்கள் நெஞ்சில் இருக்கும் நஞ்ச எண்ணங்களை அகற்றக்கூடியதாங்க. பஞ்சமா பாதை அகற்றி சித்தாமட்டி, பெறாமட்டி, சிக்கால் சாமான், கருப்பட்டி, மதுரை தேர் முட்டி, மானாமது ஊர் முட்டி, உள்ளூர் கைமுட்டி. அது என்னது? கைமுட்டி தெரியாதாங்க? கையினால் செய்யப்பட்ட மண்முட்டி. மண்முட்டி. ஆமாங்க. கொய்யோரிடம் வாங்கின மண்முட்டி. மண்முட்டிங்க. ஓ சரி சரி. இந்த முட்டியில போட்டுதாங்க புடை இறக்குறது. அதாங்க மண்முட்டி. ஏழக்கட்டு கோலக்கட்டு உண்ணாமல் ஓடு ஊக்குரு கருத்தாம்பட்டு கருங்குருவி சாறு வெள்ளரி ஈரல் சுடுகாட்டு ஆமோடு அங்கோடு அத்துக்கொண்டு திட்டுக்கொண்டு ஆடலோட தூதரோட டக்குன்னு அருமை நம்ம அடிச்சு கிண்ணியில வலிச்சு இவ்வளவு உருண்டை ஊட்டி வச்சிருக்கோங்க. அவ்வளவு உருண்டை என்ன செய்வது? பெரிய உருண்டை தாங்க ஊட்டலாம்னு நினைச்சேன். என் கை சின்ன கை தானே, எனக்கு தகுந்த ஊட்ட முடியும். அந்த உருண்டையை உருட்டி சேவலுக்கு எப்படி பக்குவமா கொடுப்பது என்று கூறுங்கள். இந்த மருந்தை 3 வேளை பக்குவமா போடுறோமுங்க. எப்படி? நம்ம சேவலுக்கு காயப்பட்ட இடத்துல காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளைங்க. இந்த போட வேண்டிய பக்குவத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. காலையில கருக்கள் சொன்னேன் ஒரு 4-4 போல இந்த அவளை போடுங்க. அவ்வளவுங்க ஒரு பொட்டு அளவு. அவ்வளவு. ஆமாங்க. அவ்வளவு போட வேண்டும். அவ்வளவு மருந்து ஒரு பொட்டு அளவு. மதியானம் உச்சி பொழுது நல்ல வெயில் நேரம், சுள்ளுன்ற நேரம், சுருக்குன்ற நேரம், சூடான நேரம் இந்த இவ்வளவு போடுங்க. அவ்வளவு இவ்வளவு இவ்வளவு போட வேண்டும் அப்படி சொல்கிறேன். அவ்வளவு இவ்வளவு. சாயந்தரம் குளிஞ்ச நேரம், இருட்டான நேரம், யாருக்குமே தெரியாத நேரம், எல்லோரும் தூங்குற நேரம், நோக்கத்துக்கு எவ்வளையும் போடுங்க. எவ்வளவு வேண்டுமா? எவ்வளவு என்ன? எவ்வளவு மருந்து? எவ்வளவு மருந்துனாலும் போட வேண்டாம். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு தான் ஒரு அளவுல இருக்கு. ஓ சரி. அப்படி இப்படி பக்குவமா போட்டு விட்டால் காயம் மாறிவிடும். உதிர்ந்து ரொம்ப குப்பினி தெரியுதுங்க. குப்புன்னு தள்ளிடும். கிளறி குமரியாகலாம் குமரி கிளறியாகலாமுங்க. அப்படியா? இந்த மருந்தோட மகமங்க இந்த சிவஞானத்துக்கு அந்த மருந்து கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி அப்படியே சரி. சேவலை தயார் பண்ணி வைத்து விட்டு தயார் பண்ணி வைங்கள். இதோ எனது வெள்ளைய மாலை. அழைத்து வர சொன்னாங்க. அழைத்து வர என்ன செய்யறாங்க? கூட்டி வருவாங்க. டாட்டாக்கு நல்ல ஒரு பதவி, வயசு போன காலத்துல யாருக்குமே கிடைக்காத இன்னைக்கு ஒரு பதவி. நாட்டுல 100 கோடி 200 கோடி செலவு கூட பதவி இல்லாம அலைகிறாங்க. எனக்கு ஒத்தரவா செலவு இல்லாத பதவி. என்ன பதவி? வயசு போன காலத்துல வேற எதுக்கு பேச்சிய கூட்டி வந்துள்ள பதவி. கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அக்கினி கண்ணுள்ள சக்கரவி எம்மை ஆதரிப்பாயே எங்கள்
ஆயி மகமாயி முத்துமாரி போலே அவதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி என்னை ஆதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி எம்மை ஆதரிப்பாயே. எங்களாயி மகமாயி முத்துமாரி போலே அவதரிப்பாயே. எங்களாயி மகமாயி முத்துமாரி போலே அவதரிப்பாயே. எங்கள் ஆகி மகமாகி முத்துமாரி போலே அமதரிப்பாயே. எங்கள் ஆகி மகமாகி முத்துமாரியை போல அவதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி என்னை ஆதரிப்பாயே. அக்கம் பக்கத்திலே உள்ள கிராமத்து மக்களை காத்து வரம் கொடுத்தவளே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி எம்மை ஆதரிப்பாயே. எங்களாகி மகமாகி முத்துமாரி போலே அவதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி என்னை ஆதரிப்பாயே. ஆகி மகமாகி முத்துமாரியை போல அவதரித்தாயே. நல்ல சிக்கனமாகவே வாழ்க்கை நடத்திடும் சின்ன அக்கிரமேசி மக்களை காத்திடும் அக்கினி கண்ணுள்ள சக்கரவி எம்மை ஆதரிப்பாயே. எங்களாகி மகமாகி முத்துமாரி போலே அவதரிப்பாயே. எங்களாகி மகமாகி முத்துமாரியை போல அவதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி என்னை ஆதரிப்பாயே. பாலும் பழமும் சக்கரை பொங்கலும் படைத்திருப்பதை பாரும் அம்மா. ஆளும் பழமும் சர்க்கரை பொங்கலும் படைத்திருப்பதை பாரும் அம்மா. பாலும் பழமும் சக்கரை பொங்கலும் படைத்திருப்பதை பாரும் அம்மா. நல்ல பட்டு சேலை கட்டி குங்குமம் போட்டு காரி அலங்கரியே அம்மா. அந்த பட்டு சேலை கட்டி குங்குமம் பட்டி அணிந்தவளே மாரியம்மா. நானும் உனது திருவடியை நான் மறந்திட மாட்டேன் அம்மா. காலம் வரையில் திருவடியை நான் வணங்கி வருவேனம்மா. நானும் உனது திருவடியை நான் வணங்கிட மாட்டேன் அம்மா. என்று நன்றமிழர் உன்னை பாடும் பாவலனி பாட்டை பாடும் இந்த பஞ்சவர்ணமால அக்கினி கண்ணுள்ள சக்கரவி எம்மை ஆதரிப்பாயே. அக்கினி கண்ணுள்ள சக்கரவி என்னை ஆதரிப்பாயே. ஆயி மகமாகி முத்துமாரி என்றும் அவதரித்தாயே. சின்ன அக்கிரமேசியை சேர்ந்த சென்னையில் வசிக்கும் பெரியசாமி மகன் சேது அவர்கள் பகதூர் வெள்ளையத்தவனாக நடிக்கும் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த எனது மைத்துனர் சேது அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவரின் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன அக்கிரமேசியை சேர்ந்த ஆனா நாவண்ணா கருப்பையா அவர்கள் அத்தான் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். சின்ன அக்கிரமேசியை சேர்ந்த ஆனா நாவண்ணா கருப்பையா அவர் குடும்பத்தார் அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன அக்கிரமேசி சென்னையில் வசிக்கும் பெரியசாமி மகன் சேது அவர்கள் நமது ஹார்மோனியம் மணிமாறன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு செய்துள்ளார். சிவகங்கை மேடையில் எனக்கு பாதர்வழி வேடந்தாங்கி நடிக்கும் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு மெய்யனந்தலை சேர்ந்த பாலு மாமா அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். எனக்கு அன்பளிப்பளித்த பெரியசாமி ஐயா மகன் சேது அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். பாதர்வழி வேடந்தாங்கி நடிக்கும் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு மஞ்சக்குளை சேர்ந்த அருணகிரி ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார். பாதர்வழி வேடந்தாங்கி நடிக்கும் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு மெய்யனந்தலை சேர்ந்த காசி மாமா மகன் ராமசாமி ரூபாய் 200 அன்பளிப்பளித்தார். மெய்யலந்தலை சேர்ந்த எங்களது பாசமிகு மாமாவாகிய பால் மாமா அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மிக மகிழ்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது குடும்பத்தாருக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடை ஏற்றுக்கொள்கிறேன். அதோடு
மஞ்சக்கொள்ளையை சேர்ந்த எனது தம்பி அருமைமிகு பாசமிகு பண்புள்ள தம்பி அருணகிரி அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மெய்யெழுந்தலை சேர்ந்த மாப்பிள்ளை ராமசாமி அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் சின்ன கம்பளமாக நடித்த கவின் வருங்கால எதிர்கால நான் ராஜ நடிகராக வர வாழ்த்து கூறி கிராமத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை நமது ராஜ நடிகர் நாகராஜின் பேரனவன் இந்த பொன்னாடையை கிராமத்தின் சார்பாக எல்லோரும் பொருத்துகிறோம். சின்னகிரிமேசி கருப்பையா அவர்கள் சின்ன கம்பளம் கவினுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். குங்குமம் பொட்டுக்காரி கோலவர்ண பட்டுக்காரி கோலவர்ண பட்டுக்காரி சங்கரிதநாதரி தயாவரி உமையவளே அங்கைய கண்ணி அபிராமியானவளே அம்மா பங்கஜவல்லி எங்கள் பைரவிதாயே குங்கும பொட்டுக்காரி கோலவர்ண பட்டுக்காரி கோலவர்ண பட்டுக்காரி சங்கரிதநாதரி தயாவரி உமையவளே அங்கைய கண்ணி அபிராமியானவளே அம்மா பங்கஜவல்லி எங்கள் பைரவிதாயே வள்ளி எங்கள் மனம் நிறைந்தாயே குங்கும பொட்டுக்காரி காரியம்மா தாயே வேப்பையிலை காரியம்மா தாயே காரியம்மா வேக்காட்டு முத்துமாரி வேக்காட்டு முத்துமாரி காப்பரும் கணமையம்மா காளி முத்துமாரி அம்மா கருணை செய்வாயே எங்கள் கவலை தீர்ப்பாயே அம்மா வயது செய்வாயே நல்ல வரம் கொடுப்பாயே குங்கும பொட்டுக்காரி தத்துவம் நிறைந்தவளே முத்தாளம்மளே தத்துவம் நிறைந்தவனே முத்தாரம்மனே தத்துவம் நிறைந்தவளே முத்தாளம்மளே முத்துமாரியம்மன் கோயிலிலே முளைப்பாரி உற்சவமே மோகனத்தாயே உற்சவாகனத்தாயே மாடி மோகனத்தாயே உற்சவாகனத்தாயே குங்கும பொட்டுக்காரி அம்மா தேவிதிரி சூழியம்மா சிவனார் மயில் உமையே சிவனார் மயில் உமையே பாவலரின் பாட்டை பாடும் பஞ்சவர்ணம் வாழ்க என்று பார்வதிதாயே பரமேஸ்வரியே நல்ல தீரும் சிறப்புமாய் எனக்கு தெளிக்க வைப்பாயே குங்கும பொட்டுக்காரி பட்டுக்காரி அம்மா பட்டுக்காரி கோலவண்ண பட்டுக்காரி கோலவண்ண பட்டுக்காரி சங்கரிகளாலே தயாபரி உமையவளே அதிராஜ